பேக்லாஷ்ல மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம். பேக்லாஷ்ல மெயின் ஈவெண்ட்ல நடந்ததை வெற்றிக்கான உண்மை காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம். பேக்லாஷ்ல மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா வர்சஸ் ரேண்டி ஆர்டன்ன்ற மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க கேரியர்லேயே கடைசி முறை, ஏன்னா ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் ஆக போறாருன்ற கடைசி முறை. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் மேட்ச், இது மட்டும் இல்லாமல் இது ரேண்டி ஆர்டனோட ஹோம் டவுன். அதனால இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஆர்வமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா வில்லத்தனம் பண்றதுக்காக ரேண்டி ஆர்டன் கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ரேண்டி ஆர்டன் கண்ணில் குத்தி மேட்ச் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து ஜான்சினா தன்னோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு. அதாவது ரெசில்மேனியாவில் விளையாண்டதோட இந்த மேட்சை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஹில்டன்ன்றதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மேட்ச்சில் பாதியிலே குயிட் பண்ணிட்டு போகிறது, அந்த இடத்துல வந்து ரேண்டி ஆர்டன் அடிச்சு இழுத்துட்டு வர்றது, எங்கடா போகிற நீ வாடான்னு அப்படி இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரேண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜான்சினா ரேண்டி ஆர்டனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கண்டினியூவாக ரிசல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜான்சினா கேப் விட்டதுனால ரெசில்மேனியா மேட்சோட இந்த மேட்ச் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க, ரேண்டி ஆர்டனுக்கு ஜான்சினா வந்து ஏஏ போடும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே ஒரு ஆர்கேஓ மாதிரி போட்டார். அந்த மூமெண்ட்டை வந்து வேற லெவல். அதை வந்து கமெண்ட்ரியில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இருந்தாலும் அந்த மூமெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஜான்சினா வந்து ரேண்டி ஆர்டன் வந்து பயங்கரமான அட்டாக் பண்ணார். ஜான்சினா ஒரு ஏஐ போடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பின் பண்ணி பார்ப்பாங்க, பின் பண்ண முடியாது. ஏன்னா ரேண்டி ஆர்டன் விட்டு கொடுக்குறதில்ல, இது ரேண்டி ஆர்டன் ஹோம் டவுன். அதுக்கப்புறம் ஷோல்டர் பக்கல் போட வந்தார் ஜான்சினாவுக்கு. அப்படியே ரன்னிங்லேயே ஒரு ஆர்கேஓ போடுவார். ரன்னிங் ஆர்கேஓலாம் வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜான்சினா இந்த மேட்ச்ல ரேண்டி ஆர்டனை தாடி ஆடியன்ஸை ட்ரோல் பண்றாரு, ஆடியன்ஸை சைலண்ட் பண்றாரு, ஆடியன்ஸை கிண்டல் பண்றாரு, ஆடியன்ஸை எப்படியெல்லாம் வெறுப்பேற்ற முடியுமோ வெறுப்பேற்றுறாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரேண்டி ஆர்டன் பின் பண்ணி பார்க்குற, பின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரியை அடித்து வெளில கீழே விழுந்து, அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டனை தூக்கி அப்படியே கமெண்ட்ரி டேபிளில் போட்டுடலாம் அப்படின்றப்ப பாரு ரேண்டி ஆர்டன் அதுலேருந்து எஸ்கேப் போய் தன்னோட வந்து மூவ்மெண்ட்டை போட்டு கமெண்ட்ரி டேபிளை உடச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் டேபிளை தூக்கி வைப்பார். டேபிளை தூக்கி உடைக்கலான்னு பார்ப்பார் ரேண்டி ஆர்டன் எப்படி உடச்சான்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவோட ஏஐ மூவை போட்டு ஜான்சினா ஃபினிஷரை போட்டு அந்த டேபிளை உடச்சி விட்டுருவார். இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிங்குள்ள தள்ளி பின் பண்ணி பார்ப்பார். அப்பயுமே வந்து ஜான்சினா எஸ்கேப் ஆகிடுவார், கட் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் குறையில. அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் என்ன நடந்துச்சு, ரெண்டாவது ரெஃப்ரியும் அடிபட்டுருவார். ரெண்டாவது ரெஃப்ரியும் அடிபட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவுக்கு ரேண்டி ஆர்டன் கதையை முடிச்சு விட்டுறலாம், பன் கிக் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பார். அந்த இடத்துல வந்து ஜான்சினாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்ன நடக்குன்னு ரெஃப்ரிலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஜான்சினாவுக்கு சப்போர்ட் பண்ணி மேனேஜர்லாம் வந்திருப்பாங்க. 5 பேர் வருவாங்க, மேனேஜர் பேக் ஸ்டேஜில் உள்ளவங்க. 5 பேருக்கும் தரமான ஆர்கேவை வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்போம். டக்கு 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 டக்குன்னு ஆர்கேவை போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னடா இங்கே நடக்குது, நாங்கள் விளையாடுற மேட்ச்சில் அப்படின்ற மாதிரி நினச்சி ஆர்கேவை போட்டு தெறிக்க விடுவார். கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணார். ஒரு செகண்ட் கூட கேப் விடாம தொடர்ச்சி ஆர்கேவை போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல ஒரு கடத்தில் என்ன நடந்துச்சுக்கிட்டீங்கன்னா, ஜான்சினா முடிச்சிடலான்ற மாதிரி பார்க்கல. அந்த இடத்துல ஆற்றுத்து வருவா, ஜான்சினாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜான்சினா அடிக்கக்கூடாதுன்றவர் ஆற்றுத்து நவரே மாட்டார். அதனால ஆற்றுத்துக்கு ஒரு ஆர்கேவை வச்சுட்டு பின்னி வெளில விழுந்த ஆற்றுத்தை போய் என்னன்னு பார்ப்பார். அந்த நேரத்தில் வந்து ஜான்சினா லோ ப்ளோ வச்சிருவார். ஜான்சினா லோ ப்ளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டை எடுத்து ஜான்சினா ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கீழே கிடந்த ரெஃப்ரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவார். ரேண்டி ஆர்டன் ஜான்சினா பின் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிறீங்க, ஜான்சினா பின் பண்ணி வின் பண்ணி ஜான்சினா ஸ்டில் சாம்பியன்ன்றதை நிரூபிச்சிட்டாரு. இந்த மேட்சில் பொறுத்த வரைக்கும் ரேண்டி ஆர்டன் தன்னோட ஆக்ரோஷத்தை காமிச்சாரு. ஏன்னா ரேண்டி ஆர்டன் ஹோம் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆர்கேவை போட்டு இந்த மேட்சை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் வந்து ஜான்சினா தான் வின் பண்ணார். ஜான்சினா வின் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினா ஃபர்ஸ்ட் டைம் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான்சினா வந்து இன்னும் கொஞ்ச நாள் கேரியரில் அவரோட ஷெட்யூல் இருக்குது, அதனால அவர் இப்போதைக்கு தோக்க மாட்டார். அந்த காரணத்துக்காக தான் ஜான்சினாவோட ஷெட்யூல் லாங்கா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜான்சினா அடுத்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் விளையாட போறாரு. அதுக்கப்புறம் வந்து மணி இந்த பேங்க் இது வரைக்கும் விளையாட போறாருன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அதனால ஜான்சினாவோட சாம்பியன்ஷிப் கேரியரை ஃபர்ஸ்ட் மேட்சை தோக்க வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜான்சினாவுக்கு ஷெட்யூல் இருக்குன்றதுனால ஜான்சினாவை சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கேன். இதுதான் ஜான்சினா வெற்றிக்கான உண்மை காரணம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.